ஓகே. நேத்து வந்து இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணோம். இப்போ வந்து இல்ல ஆக்சுவலா டைம் காம்ப்ளெக்சிட்டி செக் பண்ணல இல்லையா? ஜஸ்ட் கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து ஸோ நவ் டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். Anybody, can anyone help me here just to go through this and measure the time complexity? Let me just pick volunteer someone about Nitin Hariharan. Yeah, can you help? Okay, sir. Yeah. For first one, off So, one, sir. first line எது இந்த லைன் நம்பர் என்னது? For index. ஆக்சுவலா கோட் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது, லைன் நம்பர் 3ல இருந்து. ஸோ we have to check everything. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிப்போம். Okay, sir. Off one, sir. இந்த லைனுக்கு என்ன? ஒன். யா. அப்புறம் இதுக்கு Off one, sir. Dictionary initialization. யா, இதுவும் இது டிக்ஷனரி இனிஷியலைசேஷன் அண்ட் லைக் இந்த டிக்ஷனரியில் தேர் ஒன்லி லைக் constant number of entries. So it's going to take a constant amount of time to initialize this, right? So இதுவும் of one. Yeah. Then again off one, sir. For. இந்த for loopல வந்து how do you say this is of one? So we are going through each character in this string. Yeah. Yes, sir. So in the string, let's say there can be n number of characters in that string. So in that case, it has to be of n. Yeah. Okay, sir. Yeah. So இது வந்து O of n times then whatever is இதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸுக்கு இதுக்குள்ள இருக்க கால்ஸுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இப்போ n டைம்ஸ்னு போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் லைன் Off one only, sir. So finite number of digits இருக்கனால off one தான், sir. ஸோ இல்லை, அதனால இல்லை. இங்கே பேசிக்லி இங்கே வந்து இட்ஸ் அ டிக்ஷனரி லுக்அப். ஒரு finite number of digits இருக்கனால off one இந்த sir. ஸ்ட்ரிங்லையா? அது ஃபைனைட் நம்பர் தான். பட் ஸோ இங்க என்னன்னா லைக் மேக்ஸிமம். ஸோ வாட் நிதின் இஸ் ட்ரைங் டு சே இஸ் பேசிக்லி இந்த ஸ்ட்ரிங் வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து வேல்யூ வந்து 1994 இல்லை 3999 இதுதான் மேக்ஸிமம் நம்பரா இருக்கும் முடியும் ஆக்சுவலா. பட் இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் தோ. இட்ஸ் it can be a maximum number. So நான் அதை செக் பண்றேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இல் பி ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி லைக் இந்த ஸ்ட்ரிங் வந்து இட் cannot have like 1 billion characters இந்த ப்ராப்ளத்தில், ரைட்? மேக்ஸிமம் நம்பரே வந்து ரோமன் நியூமரல்ஸில் லைக் 3999 தான் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஸோ but it's not a constant though, so it's slightly confusing to you, me as well. Okay, so இதை செக் பண்ணலாம். ஓகே, பட் யா, ஸோ இந்த லைனுக்கு
ஏன்னா it can be sometimes it can be one character or it can be it can be இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா எஸ்ஸோட லென்த் வந்து 15 மேக்ஸிமம் வந்து 15 ஆக்சுவலா ஸோ ஐ டோன்ட் Yes, sir. திங்க் it could be of one constant. இது கான்ஸ்டன்ட் கிடையாது. It's actually differ number of for loops will change according to the length of the string, but it's not a n is maximum வந்து 15 தான் இருக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ யா நான் அதை செக் பண்றேன். ஓகே, ஸோ இட் வில் பி குட் ஃபார் எவ்ரிபடி டு செக் ஆன் திஸ் அஸ் வெல். ஓகே, யா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் Okay, லைனுக்கு இந்த லைனுக்கு O of 1, sir. யா இது O of 1. ஓகே, அப்புறம் இது O of 1 only, sir. யா இதுவும் O of 1. இந்த லைன் O of 1, sir. டிக்ஷனரி லுக்அப் இதுவும் இல்லையா? இது டிக்ஷனரி லுக்அப் இல்லை, சாரி, இது ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ரிட்ரீவ் பண்றோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ O of 1. Yes, sir. யா. O of n, sir. இது O of 1, இதுவும் O of 1. இது சிம்பிள் கம்பேரிசன் இல்லையா? அப்புறம் Yes, இதுவும் sir. O of 1. அதுவும் sign declaration. இது O of 1, sir. இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டோம். யா, ஆக்சுவலா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து whenever we are thinking about இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி we have to think about the worst case scenario இல்லையா? ஸோ இங்க worst case சினாரியோவே வந்து 15 தான். இந்த worst case the s ஓட லென்த் வந்து 15 இருக்க முடியும். ஸோ மேபி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஓகே, worst case it can be 15. So in which case it can be reduced down to 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். So maybe you are right. Maybe இது O of 1 தான் நினைக்கிறேன். So இது O of 1 times and then like எல்லாத்தையும் உள்ள இருக்க நம்பர் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். So 1 plus 1 plus 1 plus 1 எல்லாமே 1 தான் ஆக்சுவலா. So yeah, worst. Yes, sir. So 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ டசன்ட் மேட்டர், இன் எனி கேஸ் அது கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதுவும் கேன் டவுன் 1 times 7 வந்து 7. ஸோ தட் கேன் பி ரெடியூஸ் டவுன் டு 1. O of 1. ஸோ ஓவரால் அப்படின்னா யா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது இப்போ? O of 1 தான், sir. யா, எல்லாமே 1 plus 1 plus 1 அவ்வளோதான் வருது. ஸோ O of 3 which we can reduce down to O of 1. ஓகே. O of 1. யா. ஸோ இங்க தோ இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் சேஞ்ச் இந்த ஸ்ட்ரிங்குக்கு லைக் எல்லாருக்கும் புரியுதா ஹவு வி ஆர் சேயிங் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி? ஸோ நான் வந்து இந்த ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். ஒஸ்ட் கேஸ் இதோட லென்த் வந்து 15 தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால அந்த O of 15 அப்படின்னு போட்டுக்கிட்டா அது then in that case it can be reduced down to just 1. அது கான்ஸ்டன்ட் ஆயிடுது இல்லையா? ஸோ ஓகே, ஸோ அது டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். எனிபடி எல்ஸ் ஹெல்ப்? யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர்மெண்ட்ஸ்க்கு? யா, கோ ஹெட். இஜாஸா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த இருக்க வேல்யூலாம் டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிப்போம். சார் O of 1 தான். O of 7 வரும், அது O of 1 ஆயிடும் சார். ஓ, மேக்ஸிமம் இதில் மொத்தமே 7 என்ட்ரிஸ் தான் இருக்கு. ஸோ O of 7 அதுதான் which will அதை ரெடியூஸ் பண்ணி
கான்ஸ்டன்ட்னால OF1 போட்டுக்கலாம், அது கான்ஸ்டன்ட் தான். ஓகே, அப்புறம் இங்கே OF2 வரும், சேஞ்ச் பண்ணி OF1 போட்டுக்கலாம் சார். OF2 ஏன்னா இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்கு, அதில் அதை OF1 எழுதிக்கலாம். OF1 டைம்ஸ் உள்ள இருக்க வேல்யூஸ், அவ்வளோதான். ஓகே, இது OF1 தான் சார். ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம், வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் இஸ் கோயிங் டு டேக் சம் ஸ்பேஸ், அது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, அப்புறம் இது OF1 இது OF1. அப்புறம் இங்கே வராது சார். இங்கே ஆல்ரெடி there's no new memory being allocated here. Okay, அப்புறம் இதுக்கு OF1 சார். இதுக்கு வராது சார். இங்கே நெக்ஸ்ட் வேல்யூ இது நெக்ஸ்ட் வேல்யூ. அப்புறம் இங்கே ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது இந்த ரிசல்ட்டும் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த வேரியபிள் தான். ஸோ நோ நியூ வேரியபிள்ஸ் பீங் டிக்ளேர்ட் ஹியர், அதனால இது ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ரைட். ஸோ இது 1 டைம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே, அதனால இது ஓவரால் பிகம்ஸ் OF1. ஸோ ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு டோட்டலாக என்னது, இந்த 1 + 1 + 1 இல்லையா? இந்த 3 parallel லைன்ஸையும் பார்க்கணும். ஸோ 1 + 1 + 1, ஸோ அது 3 OF3 வரும், அதை we can reduce it to OF1. ஸோ டோட்டலாக ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி, டைம் கம்ப்ளெக்சிட்டியும் OF1, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டியும் OF1 இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிபடி? இதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இதை நீங்களே போட்டு பார்த்தீங்களா? சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா இதை சால்வ் பண்ணும்போது? நோ சார். எதுவும் ப்ராப்ளம் வரலையா? அல்லது யார் தர்னிஷா? இல்லை சார், எது ப்ராப்ளம் இல்லை சார். ஈஸியாக தான் இருந்ததா? ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைக் லுக் அஹெட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு கரண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு, ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு, நெக்ஸ்ட் வேல்யூ ஒருவேளை கரண்ட் வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா we are adjusting, we are either like subtracting or adding correspondingly இல்லையா? ஸோ இங்கே வந்து லுக் அஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து லைக் லுக் பிஹைண்ட் கூட பண்ணலாம். ப்ரீவியஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வச்சு கூட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதையும் பார்த்துருவோம் குயிக்கா. மேபி அந்த இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வச்சு பண்ணது மேபி இட் மைட் பி ஸ்லைட்லி ஈஸியர். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் அதையும் பார்த்துருவோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷனையும். ஓகே, ஸோ கரண்ட் வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இப்போ ப்ரீவியஸ் வேல்யூன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட இனிஷியல் வேல்யூ வந்து லைக் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் பாசிபிள் ஃபார் ஃப்ளோட், மேக்ஸிமம் ஃப்ளோட் நம்பர் பாசிபிள். ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ if current value இப்போ is less than previous value, இப்போ current value is less than previous value இருந்தா we simply need to add the current value to the result.
otherwise in case if the current value is greater than previous value, like which can happen இப்போ இந்த IV input இருந்தா right, IV அந்த மாதிரி இந்த மாதிரி input value இருந்தா like so இப்போ current character ஓட value will be greater than the previous character, right? so அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், சரி so இங்க நம்ம iterate பண்ணும்போது like actually we'll just walk through that in the first code எழுதிட்டு then we'll walk through that and எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, வேற யாருக்காவது கேக்குதா? எஸ் சார். ஏதோ பஸ்ஸிங் நாய்ஸ் இல்லையா? இப்போ போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சிம்பிள் கேஸ் எடுத்துப்போம். இப் த இன்புட் இஸ் ஜஸ்ட் ஐபின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஐபின்னு எடுத்துக்கிட்டா இனிஷியலாக இங்கே, ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் கூட தேவையில்லை ஆக்சுவலாக, இங்கே நம்ம யூஸே பண்ணல. ஸோ ஐ கேன் ஈவன் delete the index. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் சியோட வேல்யூ வந்து ஐயா இருக்கும். கரண்ட் வேல்யூ வந்து will be 1. இப்போ current value will check whether it is less than previous value. So இங்க previous value initialize it to basically infinity, right? So definitely current value has to be less than current value previous value ஓட கம்மியாக தான் இருந்தாகணும். So இப்போ வந்து result will add so result ஓட வேல்யூ வந்து 1 இருக்கும். அப்புறம் I will set previous value equal to current value. So இது இங்க போட்டுக்கிறேன். ஆக்சுவலா previous value ட்ராக் பண்ணுவோம். இங்க previous value becomes current value. அப்புறம் for loopல next iteration போவோம். next iterationல C வந்து vi, ஏன்னா input வந்து IV இல்லையா? இப்போ current value என்னவா இருக்கும்? 5. So இங்க V க்கு corresponding value is 5, right? இதுதான் இங்க retrieve பண்றோம். So then இப்போ current value is less than previous value. And previous value 1, current value is 5. So அதனால இங்க else conditionக்கு wait a second, current value is less than current value is 5 which is greater than the previous value. So அதனால இந்த else conditionக்கு வந்துரும். So இங்க first என்ன பண்றோம்? result minus equal to previous value. So result becomes basically முன்னாடி add பண்ணிருப்போம், அது தப்பு இல்லையா? So அதனால அதை subtract பண்ணிக்கிறோம் இப்போ. So result now becomes 0. அப்புறம் then we add the correct value to the result. So correct value is current value of 5 minus 1, right? So which is 4. So அதை add பண்ணிக்கிறோம் இங்க. So result becomes 4, which is what we are expecting. So all the iteration, இப்போ previous value again will be set to current value which is 5, but it doesn't matter. The iteration முடிஞ்சு வச்சு இங்க வந்து result return பண்ணிரும். So in the implementation maybe it's slightly cleaner ன்னு தோணுது எனக்கு. Like what do you guys think? அந்த look ahead implementation கம்பேர் பண்ணும்போது anybody else என்ன யாராவது what do you guys think? இந்த implementation previous implementation ஓட cleaner இருக்கா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஸோ இதுல சம்திங் நியூ வந்து என்னன்னா மெயினா
இந்த இந்த லைக் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க பைத்தானில் முன்னாடி பண்ணிக்கிங்களான்னு தெரியல. பட் யா, ஸோ இப்போ வந்து ஒரு இனிஷியலைஸ் if we need to initialize some value to some like really high value அப்படியே இந்த float infinity யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி you want to initialize it to லைக் ஒரு இருக்கிறதே மினிமம் வேல்யூவாக செட் பண்ணிக்கணும்னா அப்போ வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 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 கன்ஸ்ட்ரக்ட் இந்த இந்த ஃப்ளோட் இந்த மாதிரி செட் பண்ணுறது சம்டைம்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, இப்போ வந்து யா இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் சேஞ்ச் ஆகுது இதுலேயும். லைக் அகெயின் வில் ஜஸ்ட் பி 1 and 1 முன்னாடி பார்த்த மாதிரியே. ஓகே, ஸோ யா எனி இதை வந்து ஆக்சுவலாக ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒர்க் பண்ணுதான் கரெக்டாக. There's some mistake. என்ன இருக்கு? சாரி, இங்கே நெகட்டிவ் இன்ஃபினிட்டும் போட்டதுனால பிரச்சனை. இப்போவும் தப்பாக வருது ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் வாக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்புட் ஐஐஐ இருக்கும்போதே வந்து தப்பாக வருது ஆன்சர். ஸோ there's some bug. ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் சியோட வேல்யூ ஐயா இருக்கும். ஸோ கரண்ட் வேல்யூ வில் பி ஐ, கரண்ட் வேல்யூ வில் பி 1. இப்போ current value is less than previous value, and previous value will currently is set initialized to infinity. So result plus equal to current value. So result 1 ஆயிடுச்சு. Then previous value becomes 1. Next iterationலையும் C வந்து I தான். So again current value will be 1. அப்புறம் இங்கே வரும்போது result plus equal to current value 2 ஆயிடும். அப்புறம் previous value remains at 1. So third iterationலையும் I வரும். current value again 1. அப்புறம் இங்கே current value less than equal to, அதான் பக்கு. ஸோ இங்கே வந்து less than அப்படின்னு போட்டக்கூடாது. less than equal to அப்படின்னா less than equal to previous value போட்டுக்கணும். ஓகே, ஸோ யா இப்போ சரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ யா திஸ் இஸ் ஒன் ரீசன் ஒய் we have to always walk through the code and to see whether it will work right. Okay, so முன்னாடி இருந்தது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு இல்லையா? பட் ஸ்டில் தெர் இஸ் அ பக். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்டர்வியூவர் கேன் பாயிண்ட் டு லைக் சே தட் ஓகே இந்த லைன் 20ல் ஒரு பக் இருக்கு அப்படின்னு சொன்னா, லைக் லைன் 20ல் பக் இருக்குன்னு பாயிண்ட் பண்ணா கூட, ஆர் தே மைட் சிம்பிளி சே கோட் வந்து கோட்ல பக் இருக்கு, இது கரெக்டாக ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க இந்த ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க நிறைய வாட்டி இதை பண்ணியிருப்பாங்க, நிறைய இன்டர்வியூஸில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எங்கே ஜென்ரலாக பீப்புள் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ பெஸ்ட் வே இஸ் டு ஜஸ்ட் வாக் த்ரூ த கோட். இந்த மாதிரி லைக் லைன் பை லைன் வாக் பண்ணால் நீங்கள் பக் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகே, ஸோ இப்போது மற்ற 2 எக்ஸாம்பிள்ஸுக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த 3க்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணது இது. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லா டெஸ்ட் கேஸும் இது பாஸ் ஆகுது. இப்போ இந்த delete பண்ணிடுறேன். ஓகே, இதில் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சார், யா ப்ரீவியஸ் வேல்யூ செட் பண்ணீங்களா சார்? அது ஒர்க்கு சொல்லுங்க சார். இந்த லைனா? எஸ் சார். யா, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து இங்கே ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி எதுக்கு செட் பண்ணுறேன்னா,
இப்போ லெட்ஸ் சே இது வந்து நான் 0ன்னு செட் பண்ணேன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் இந்த டெஸ்ட் கேஸே மறுபடியும் எடுத்துப்போம். ஐஐஐ அப்படின்னு சொல்லி ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்லாம் இங்கே வருது. ஸோ சியோட வேல்யூ வில் பி ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஐ. அப்புறம் இங்கே கரண்ட் வேல்யூ 1 இருக்கும். அப்புறம் இந்த லைனுக்கு வரும்போது கரண்ட் வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வேல்யூ இஸ் 1, ப்ரீவியஸ் வேல்யூ 0 இல்லையா? ஸோ அதனால இங்கே போயிடும், எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே அது தப்பு இல்லையா? ஸோ ஸோ அதனால லைக் கோட் இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் வேல்யூ நான் ஒரு ஆர்பிட்ரலி ஹை வேல்யூ செட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ஆர்பிட்ரலி ஹை வேல்யூ என்னவா செட் பண்ணிக்கலாம்னா லைக் இங்கே மேக்ஸிமம் ப்ரீவியஸ் வேல்யூ என்னவா இருக்க முடியும்? மேக்ஸிமம் வேல்யூ 1000 தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஐதர் ஐ கேன் செட் இட் லைக் தட். ஸோ இந்த மாதிரி 1000 இந்த ப்ராப்ளத்தில் 1000 தான் மேக்ஸிமம், எனி பர்டிகுலர் கேரக்டருக்கு 1000 தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக சப்மிட் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ அதுவும் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தில் எனி பர்டிகுலர் கேரக்டருக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1000 தான் இருக்க முடியும். பட் லைக் இன் ஜென்ரல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது லைக் வேர் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஒரு ஆர்பிட்ரலி ஹை வேல்யூ செட் பண்ணிக்கணும்னா ஒரு யூஸ்ஃபுல் கோடஸ் இந்த மாதிரி இன்ஃபைனிட்னு செட் பண்ணிக்கிறது. ஸோ இன்ஃபினிட்டியோட பெரிய நம்பர் எதுவும் இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்னு செட் பண்ணிக்கிட்டா இந்த லாஜிக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஏன்னா ஸோ இது கிளியராக இருக்குல்ல. 0ன்னு செட் பண்ண முடியாது. நம்ம ஜென்ரலாக ஏதாவது வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக 0ன்னு தான் செட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த கோடுக்கு இந்த 0ன்னு செட் பண்ணால் லாஜிக் தப்பாயிடும். அதனால தான் வந்து சம் மேக்ஸிமம் ஹை வேல்யூ செட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இந்த ஃப்ளோட் இன்ஃபினிட்டை செட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இங்கே அப்புறம் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லைக் ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூன்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம், ரைட்? ஸோ லைக் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி பண்ண அல்கரிதத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, முன்னாடி பண்ண அல்கரிதத்தில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்துட்டு இதுக்கு அடுத்த வேல்யூ இந்த கரண்ட் வேல்யூவோட ஹையராக இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் இந்த அல்கரிதத்தில் லைக் இதுக்கு முந்தின வேல்யூ கரண்ட் வேல்யூவோட லைக் ஹையராக இருந்ததா அப்படின்னு பார்க்குறது, அவ்வளோதான். அந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, சரி. இதில் வேறு எதுவும் கொஷின் இல்லைன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து the longest common prefix. So actually recording stop பண்ணிட்டு restart பண்ணேன் so that like I can use different tags for that.